ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ் இன்ஃபெல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆன அலாரம் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தில் ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் சில்வஸ்டர் ஸ்டாலன், ஸ்காட் ஈஸ்ட்வுட், வில்லா இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் மைக்கேல் பாலிஷ். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோ ஸ்காட் ஈஸ்ட்வுட் யூஎஸ் பையா இருக்காரு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அவரை கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த இன்டெலிஜென்ஸ்க்கு போயிடும். ஆனா அவர் செத்துருக்க மாட்டாரு. அதே பொண்ணை கல்யாணம் பண்ணி அவர் வேற ஒரு ஊர்ல இருப்பாரு. இவரு மட்டும்தான் யூஎஸ் பையா இருந்து வெளியே வந்திருப்பாரு. ஆனா இவரோட ஒய்ஃபான வில்லா வந்து அங்க அலாரம் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் டீமுக்காக வேலை பாக்குறாங்க. இவங்க 2 பேருமே ஹனிமூனுக்காக ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரச்சனைனால ஹீரோ உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கிறது யூஎஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆயிடுது. ஸோ அவரை பிடிக்கிறதுக்காக சில்வஸ்டர் ஸ்டாலன் போறாரு. அது என்ன பிரச்சனை, சில்வஸ்டர் ஸ்டாலன் எதுக்காக போறாரு, அங்க போனவர் அவங்க 2 பேருமே பிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவா தோன்றது, இந்த படத்துல சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நல்லாவே இருந்தது. குறிப்பா படத்தோட ஹீரோயின் வில்லாவோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நல்லாவே இருந்தது. இந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் தான் நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப மெனக்கிட்டு எடுத்திருக்காங்க. அது விஷுவலா பாக்குறதுக்கும் நல்லா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோயின் இவங்க 2 பேருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருந்தாங்க. குறிப்பா ஸ்காட் ஈஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கேஷுவலா இருந்தது. அதுவும் பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப அதர பழசான கதை தான். புதுசா ஏதாச்சும் இருக்கும், ஏதாவது ட்விஸ்ட் ஏதாவது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ரொம்ப பிளாட்டா டிராவல் ஆகும். நிறைய பேசி பேசி பில்டப் தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர அந்த பில்டப்புக்கான ஸ்ட்ராங்கான பிளாட்டோ இல்ல ஸ்ட்ராங்கான சீனோ படத்துல இருக்குதான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. அண்ட் சில்வஸ்டர் ஸ்டாலன் இந்த படத்துக்கு தேவையே இல்லை. அவரால் எந்த இம்பாக்டும் இல்லை. அவரோட சீன்ஸும் பெருசா இல்லை. வெறும் ப்ரமோஷனல் வேல்யூக்காக அவர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஆக்ஷன் மூவி ஆச்சு, இதுல ஃபைட் சீக்வன்ஸ் அது அதிரடியா நிறைய இருக்குமா இல்ல பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் பெருசா இல்லை. நான் பாசிட்டிவ்ஸ்ல சொன்ன மாதிரி ஒரே ஒரு சீக்வன்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்கும். இந்த ஸ்டோரி பிளாட்டே அவங்களே ரொம்ப கன்ஃபியூஸ்டா எடுத்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு கேரக்டரை காப்பாத்துறதுக்காக தான் ஹீரோயின் அவ்வளவு பாடுபடுவாங்க. பட் ஆனா அந்த கேரக்டர் கடைசி என்ன ஆச்சுது, எதுக்காக அவங்கள வந்து கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புனாங்க, அவர்கிட்ட அப்படி என்ன இருந்தது, இது எதுக்குமே ஆன்சர் சொல்லாம படத்தை முடிச்சிட்டாங்க. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஸ்டைலிஷான ஒரு ஆக்ஷன் மூவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் ட்ரை பண்ணிருக்காரு. பட் ஆனா டோட்டலி சொதப்பிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குது. நீங்க பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.